என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு சார். உள்ளார அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் அடிக்கணும்னா கூட நாங்கள் அடிக்கலாம். அவரை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அந்த இடத்துல. அழுதாரு. நாங்கள் கூட தெம்பா இருக்குங்க. அவர் தெம்பு இல்லாமல் தாங்க இருக்காரு. எங்களை பார்த்தோன்னே என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை இங்கே வர வச்சு பார்க்கறதுக்கு நான் அழுதுட்டாரு. அவரை பார்த்து நாங்கள் அழுவ எங்கள் பிள்ளைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு. அழுதுட்டு எங்கள் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டார். என் பேத்திகளுக்கு ரொம்ப பெரிய விஜய் மாமாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு பார்க்க முடியாததா அவளுக்கு அணிவிக்க முடியாததா நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவங்க ஆடம்பரம்லாம் நேற்று பண்ணலை. உள்ளார வந்து ஷூட்டிங், இந்த பேப்பர் எடுக்கிறது, இந்த செல்லில் வீடியோ எடுக்கிறதோ யாருமே எதுவுமே. என் பேத்திகளை வச்சு அவளுக்கு ஆசை, அதனால அவள் போட்டாவை படியில் வச்சு பிடிக்கணும்னு அழுதுட்டாராம்மா. ரொம்ப அழுதாங்க. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டாருங்க. 30 நாளில் நம்ம வீட்டில் இறந்த நம்ம எப்படி ரொம்ப துக்கத்தில் இருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த பழைய விஜய் மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப ஒல்லியாக ரொம்ப ரொம்ப இதாக இருக்கார். ரொம்ப மெண்டல் டார்ச்சர் இருக்கிறாரு. அதனால தான் வெளியே வராமல் இருக்காங்க. எல்லோரும் சொல்கிறாங்க அவர் வந்து பயந்துக்கிட்டு தான் வெளியே வராமல். அவர் உயிருக்காக அவர் பயப்படலை. உங்களுக்கு ஒரு தானே இருப்பேன், பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னாங்க சார். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க சார். உடனே என்னை காலில் விழுந்துட்டாருங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாருங்க சார். இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் கூப்பிட்டதுக்கு மரியாதைக்கு போகணும். யாருக்காக போகல. என் பேத்திகளுக்கு ரொம்ப பெரிய விஜய் மாமாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு துண்டெல்லாம் போட்டுட்டு போனாங்க. அந்த இதுக்காக தான் நாங்கள் போனோம். அவர் இவ்வளோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எங்களெல்லாம் வர சொல்லி இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவர் சொந்த காசில் இத்தனை பேத்தையும் வர வச்சு ஹோட்டல் ரூம் போட்டு பாதுகாப்பு கொடுத்து அவருக்கு பந்தோசெல்லாம் கிடையாது. அவர் செல்லை கூட குப்பரை போட்டு சைலண்டில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. வெளியே தான் பாடி கட்டெல்லாம். உள்ளார அவர் மட்டும்தான் இருந்தார். அவரை அடிக்கணும்னா கூட நாங்கள் அடிக்கலாம். அவரை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அந்த இடத்துல. அவர் மட்டும்தான் ஃப்ரீயாக பார்த்துட்டு நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். 8 பேருமே நல்லா பேசினார். எங்கள் காலெல்லாம் உளுந்து மன்னிப்பு கேட்டார். அழுதாரு. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார். நாங்கள் கூட தெம்பாக இருக்குங்க. அவர் தெம்பு இல்லாமல் தாங்க இருக்கார். சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பாக எழுதி வைக்கிறாங்க. நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். 2வது வந்து என் பையனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. மாதம் 5000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ஏறலை. அடுத்த மாதத்துலேருந்து டிபிட் ஏறுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க. படிப்பு செலவு இருந்தாலும் பண்ணி தரேன்னாங்க. வேலை வேணுனாலும் அப்ளிகேஷன் கொடுங்க, உங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னாங்க. போட்டு தராங்களா போட்டு தரலையோ அது அப்பாற்பட்டது சொன்னாங்க.